பத்திரிகையாளர்களும் இணையறாங்க. கோபிநாத், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நம்முடைய திரு கோட்டீஸ்வரன், பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். இந்த காட்சிகளை எப்படி பார்க்க, வழக்கமாக வியாழக்கிழமை செய்தியாளர்களை சந்திப்பார். அந்த சந்திப்பு ஒத்தி வைக்கப்பட்டது. டாக்டர் அன்புமணி சந்தித்திருக்கிறார். ஆனால் ஒரு 45 நிமிடங்கள் மட்டுமே நீடித்திருக்கக்கூடிய சந்திப்பு. அதை தொடர்ந்து ஆடிட்டர் குருமூர்த்தி, சைதே துரைசாமி அவர்களுடைய சந்திப்பு டாக்டர் ராமதாஸோட. இந்த காட்சிகள் நமக்கு உணர்த்துவதா என்ன பார்க்குறீங்க? இன்னும் நமக்கு தகவல்கள் ஊர்ஜிதப்படணும், இதில் என்ன அவுட்கம்னு தெரியணும். பட் இந்த சமிக்ஞைகள் என்ன தெரிவிக்கின்றன? நேயர்களுக்கு அன்பு வணக்கம். முதல்ல ஒரு சமாதானத்துக்கு கிட்டத்தட்ட அன்புமணி அவர்கள் வராருன்ற அந்த புரிதலுக்கு போலாம். அதாவது சண்டை முழுக்க முழுக்க முரண், இனிமேல் நான் சொல் பேச்சு கேட்க மாட்டேன், நான் தான் கட்சி தலைமை, நான் போடுறதுதான் பொறுப்பாளர்கள், பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் தலைவர் அப்படின்ற அந்த நிலையில இருந்து மாறி எந்த இடம் நம்ம உருவாக்கி விட்டதோ அந்த இடத்துக்கு அவர் வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட அன்புமணி ராமதாஸ் 45 நிமிடம் மீட்டிங் நடந்திருக்குன்னும் போது கண்டிப்பா 45 நிமிஷம் காரசாரமான விஷயங்கள் நிறைய பேசியிருப்பாங்க. அவருக்கு தேவைப்பட்ட மாதிரி, எதிர்பார்த்த மாதிரி ஒரு சில நிகழ்வுகள் நடந்திருக்காது. இருந்திருந்தா அவர் வெளியில பத்திரிகையாளர்களை கண்ணாடியை இறக்கிட்டு கண்டிப்பா கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போயிருப்பாரு. அப்போ இது இல்ல, சிரிச்சுக்கிட்டே அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போறாருன்னா அவர் மைண்ட்ல உள்ள அந்த நடந்த 45 நிமிஷத்துல என்னென்ன பேசினாங்க கொண்டாங்கன்னு தான் மைண்ட்ல ஓடுதுன்னு அர்த்தம். ஏன்னா நீங்க மைண்ட் ஃப்ரீயா இருந்தாதான் பிரஸ்ஸை மீட் பண்ண முடியும், பிரஸ் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். மைண்ட் ஆக்குபைடா இருக்கு, அதுல நிறைய சிந்தனைகள் இருக்கும்போது பொதுவா அரசியல் தலைவர்கள் பத்திரிகையாளர்கள் சந்திக்க மாட்டாங்க. அப்படி சந்திக்காம ஐயா அன்புமணி கிளம்பி இருக்கிறாரு. இது முதல் பார்வை. இரண்டாவது, திரு சைதே துரைசாமி அவர்கள், அப்புறம் இவரு குருமூர்த்தி அவர்கள் போன்றவங்க எல்லாம் இப்போ ஐயா பெரிய ராமதாஸ் அவர்களை பாக்குறாங்க. அப்படின்றது என்னன்னா, இந்த பிரச்சனை இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அதாவது அப்பா மகனுக்குள்ள பிரச்சனை, பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள இருக்க இந்த உட்கட்சி பிளவு பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. தமிழகம் பூரா இது பரவி இருக்கு. இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நல்லது கிடையாது முதல்ல. இரண்டாவது, இந்த பிரச்சனையை சரி செய்யணும்னு சொல்லிட்டு அதிமுக இருக்கிறவங்களும் பிஜேபியில இருக்கிறவங்களும் அதுல ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. அப்ப என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோட கூட்டணி வர்றதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கிற மாதிரி நான் இங்க பாக்குறேன். இன்னொன்னு, இவர் சைதே துரைசாமி அவர்களை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்து அரசியல் தலைவர். அவருக்கு எப்பயுமே இந்த ஒருங்கிணைந்த அதிமுக, அந்த கட்சிகள் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்ற அந்த மாதிரி சிந்தனைகள் அதிகமா இருக்கிறவரு. அவரு போயிருக்காரு போது கண்டிப்பா அரசியல் ரீதியா பேசுவார். அதே மாதிரி அவர்களை பொறுத்தவரையிலும் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த அரசியல் அனுபவங்கள் ஜாஸ்தி. அப்படி இருக்கும்போது அந்த கட்சியை உருவாக்குனவர் ஐயா திரு ராமதாஸ் போது இந்த மற்ற தலைவர்கள் இருக்காங்களே, பெரிய தலைவர்கள், கூட்டணி தலைவர்கள் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, போயிட்டு அப்பாவை போய் பார்த்து சரி பண்ணிடுவாங்க, அவர் தான் கட்சி நிறுவனர், அதுக்கப்புறமா மற்ற விஷயங்கள் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற அந்த புள்ளியில தான் வருவாங்க. ரைட். இதில் பாஜக தலையிட விரும்புது அப்படிங்கிற ஒரு சமிக்ஞை வருது. அஃப்கோர்ஸ் திரு குருமூர்த்தி பிஜேபி பிரதிநிதி கிடையாது. திரு சைதே துரைசாமி நீங்கள் சொன்னது போல் அதிமுகவே எல்லாம் பிரிஞ்சு போனவங்க எல்லாம் இணையணும் சொல்லக்கூடியவர். ஸோ இதில் எல்லாரும் ஒன்னாகணும், அப்பதான் என்டிஏ வலுவா இருக்கும் அப்படின்னு பாஜக நேரடியாக தலையிட ஆரம்பிச்சிருக்கு. இது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்க முடியுமா? கண்டிப்பா அவங்க நேரடியாக தலையிடுவாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னா நமக்கு முதல் ஞாபகம் வர்றது வன்னிய சமுதாய மக்கள் அதிகமா இருக்கிற இடத்துல அவங்களோட அதிகமான அந்த பலம், அந்த செல்வாக்கு. அந்த செல்வாக்கின் அடிப்படையில அவங்களுக்கு எப்பயுமே 5-6 விழுக்காடு வாக்குகள் இருக்கு. அந்த வாக்கு சதவீதம் அதிமுகவுக்கும் தேவை, பாரதிய ஜனதா கட்சிக்கும் தேவை. அது ஃபியூஸ் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு தேர்தல் நேரத்துல அது வாக்கா மாறும், கூட்டணி பலம் பெறும். இப்போ இது குடும்ப பிரச்சனை அப்படின்னா யாரும் தலையிட போறது கிடையாது. இது குடும்ப பிரச்சனை இல்லை, இது கட்சி பிரச்சனை. கட்சி ரீதியா இதை அணுகி இதை சரி செஞ்சு அந்த 5-6% வாக்குகள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு அந்த கூட்டணிக்கு வரணுன்ற காரணத்தினாலதான் ஐயா குருமூர்த்தி போன்றவர்கள் போய் அங்க இருக்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். கூடவே திரு சைதே துரைசாமி அவர்களை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா, அவர் இந்த ஒருங்கிணைந்த அதிமுக வரணும், எல்லாரும் ஒன்றுபடணும், முதலமைச்சர் வேட்பாளர் என்னமோ ஒண்ணுதான், பட் எல்லா கட்சியும் சேர்ந்து திமுக எதிரணியில நிக்கணும் அப்படின்றது அவர் ஒரு தனிப்பட்ட முறையில் அது ஒரு பிரச்சாரமாவே எடுத்துக்கொண்டு செல்கிறார். அதற்குண்டான வேலைகள் எல்லாம் பாக்குறாரு. அதெல்லாம் அவர் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்துல அதை பண்ணிருக்கிறாரு, அம்மையார் ஜெயலலிதா காலத்துல அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிருக்கிறாரு. அதாவது உங்களுக்கு ஒரு டைரக்டா பார்ட்டில இருந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்க, ஒரு அம்பாசிடர் ஆவா. இது இதே பொசிஷன்ல நம்ம சோ ராமசாமி அவர்களை பார்த்திருக்கிறோம். கிட்டத்தட்ட அரசியல் தெரியும், அரசியல் ஆளுமைக்கூட பழக்க வழக்கங்கள் இருக்கு, அரசியல் நுணுக்கங்கள் தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம போய் பேசினா ஒரு சில விஷயங்கள் முடிவுக்கு வரும், ஒரு பஞ்சாயத்து முடியும், ஒரு நல்ல ஒரு நிலை வரும். அப்படின்ற அந்த ஒரு நிலையில தான் திரு சைதே துரைசாமி அவர்கள் எடுக்கின்ற முயற்சியாக நான் இதை பார்க்கிறேன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.